வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிட் டாபிக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், லைக் இன்ஃபார்மல், ஃபார்மல், நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக வந்து மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன்றது தான் அதோடைய டாபிக். அதில் தான் இந்த மூணுமே வரும். ஆனால் நமக்கு டேரெக்டாகவே அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கொடுக்காதீங்க. இங்கிலீஷ் தனியாக, தமிழ் தனியாக கொடுங்க சார், அது எங்களுக்கு ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் கேட்டதால் நாங்கள் வந்து தமிழும் இருக்குங்க, தமிழ் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ எஜுகேஷன்ன்றாவே பயிற்று கொடுக்கறது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்கறது அப்படின்றது தான். அப்போது இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா டெஃபினிஷன், லேர்னிங் தட் அக்கர்ஸ் நேச்சுரலி வித்வுட் கான்ஷியஸ் எஃபர்ட் த்ரூ டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றாங்க. அப்போது ஒரு இப்போ குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம்ல, அது வந்து வாங்க அப்படின்னு சொல்லுங்க, அப்படின்னா ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போது அவங்க வந்து நம்மளை உள்வாங்கி அவங்க பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன். அவங்க கற்றுப்பாங்கன்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏன் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்ம வேற ஏதாவது ஒரு கோவமாக எதனா வார்த்தைகள் பேசுகிறோம், இல்லை வந்து சிரித்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அவங்கள பேசுவாங்க. அதுதான் இன்ஃபார்மல் எஜுகேஷன். தானாக முற்பட்டு கற்றுக்காம அவங்களுடைய சப்கான்ஷியஸில் கற்றுக்கிறது. ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அதோடைய குணாதிசயங்கள் இல்லை பண்புகள்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லைக் ஒரு அப்பா, அம்மா, ஒரு பாப்பா இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டோரியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பாத்தியா, இங்கே வந்து ஒரு அலைஸ்ன்ற ஒரு அக்கா இருந்தாங்களா, அவங்க வந்து ஒரு ரேபிட் ஹோலில் விழுந்தாங்களா, அங்கே வந்து அப்படின்னு அலைஸ் இன் ஒண்டர்லேண்டுன்னு ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ இது வந்து இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க உள்வாங்கிட்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ பெரியவங்க வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லுங்கள், மாமாவுக்கு வந்து லைக் டீ கொண்டு போய் கொடுங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறது தான் இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரக்சர் ஆர் ஆர்கனைஸ்டு. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக கிடையாது, இப்படி தான் கற்றுக்கணும் அவங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ நமக்கு ரேண்டமாக ஏதாவது பஸ்ஸில் மீட் பண்ணுவோம், அவங்க வந்து நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, அது அந்த மாதிரி இருக்கிறது. இப்போது லைக் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு நம்ம வந்து ஒரு டீ கடையில் நம்ம ஒரு மெத்தடை பார்க்குறோம், அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம், ஓகே இதுதான் அப்படின்னா அதுதான் இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த யூடியூப் அதெல்லாம் சமைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அடுத்து நான் ஃபார்மல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் சர்டிஃபிகேஷன். அதுக்காக வந்து அப்ஜெக்டிவ்ஸில் எதுவுமே கிடையாது. லைக் வந்து இத்தனை கிரெடிட்ஸ் நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டினியூஸ் த்ரூ அவுட் லைஃப், வாழ்க்கை முழுவதும் நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? வாழ்க்கை முழுவதும் நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். அதாவது ஒவ்வொருத்தவங்கிட்டதும் ஒவ்வொரு விதத்தில் லைக் பருவத்தில் வந்து பெரியவங்களை பார்த்து கற்றுப்போம். லைக் ஒரு அடல்ட் ஏஜுக்கு வர்றப்போ வந்து குழந்தை பிறந்ததுன்னா, நமக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம கற்றுப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏஜ் நம்ம கடந்து போகிறப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து கற்றுக்கிறது. அதுதான் வாழ்க்கை முழுவதும் நடக்குது. கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் ஆர் கான்ஷியஸ் லேர்னிங். சிலதெல்லாம் வந்து தானாக முற்பட்டு கற்றுப்பாங்க, அதான் கான்ஷியஸ் லேர்னிங். அல்லது அதுவாக எனக்கு எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது தெரியல, கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றது. இப்போ இந்த ஹீரோஸோடைய ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம வந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அன்கான்ஷியஸ் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோர்சஸ், இது பெரும்பாலும் எங்கேருந்து தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னா ஃபேமிலி, பியர்ஸ், ஃபேமிலி, குடும்பம், பியர்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, கம்யூனிட்டி, சமுதாயம், நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடியது. இப்போ டான்ஸ்லாம் ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா, திருவிழா டான்ஸ்லாம், அதெல்லாம் கம்யூனிட்டியிலேருந்து கற்றுக்கிறது. மாஸ் மீடியா, படங்கள்லேருந்து கற்றுக்கிறது. எக்ஸ்பீரியன்சஸ், சில பேரோட அனுபவங்களை வந்து கற்றுக்கிறது. ஓகேங்களா? இதுதான் முறையற்ற கல்வி அப்படின்றாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஆல்சோ நோன் அஸ் சோஷியலைசேஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரங்கள் மற்றும் உபகரணங்கள் அப்படின்றது லைக் மாற்று பெயர் சமூகமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா டெஃபினேஷன் வழியாக பாருங்கள், ஸ்ட்ரக்சர்டு institutionalized education with specific objectives and certification. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நாங்கள் முடிச்சு கொடுப்போம். இந்த கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து 4 இயர்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங்கில் இத்தனை செமஸ்டர்ஸ் இருக்கும், அந்த 8 செமஸ்டர்ஸில் ஒவ்வொரு செமஸ்டர்ஸில் இத்தனை பேப்பர் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறது தான் லைக் ஸ்ட்ரக்சர்டு அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு. இன்ஸ்டிடியூஷன்லாம் அப்படின்னா ஒரு நிறுவனம் இருக்கும், கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்தில் நம்ம என்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கே அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அங்கேருந்து கற்றுக்கிட்டு நம்ம அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ அதோடைய பண்புகள்லாம் பாருங்களேன். ஆர்கனைஸ்டு அண்ட் சிஸ்டமேட்டிக், ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் முறையான அப்படின்றாங்க. முறையான ஒரு அமைப்பு அங்கே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸ்பெசிஃபிக் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், குறிப்பிட்ட கற்றல் நோக்கங்கள். எதை கற்றுக்க வந்தோமோ அதை மட்டும் நம்ம கற்றுப்போம். ஓகேங்களா? அதுக்காக தான் பண்ணுறது.
அடுத்து டைம் பவுண்டு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். நீங்கள் மாட்டுக்குன்னு லைக் 4 வருடம் 5 வருடம் 6 வருடம் அப்படிலாம் படிச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒரு 6 months அப்படின்னா 6 monthsக்குள்ள முடிக்கணும். அடுத்து லீட்ஸ் டு சர்டிஃபிகேஷன், கட்டாயமாக முடித்த பிறகு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா லைக் ஒரு சான்றிதழுக்கு வழிவகுக்கும். அந்த சான்றிதழை வெளியில் கொண்டு போகிறப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்களா. அடுத்து இன்டென்ஷனல் லேர்னிங், கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே இருக்கும். இதுதான். ஒரு டீச்சர் இருக்காங்க, 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க டீச்சர் வந்து சம்ஸ் நடத்துகிறாங்க, லைக் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒரு இன்ஸ்டியூஷனில் இது நடக்குது. ஓகேங்களா. இதுதான் இன்ஃபார்மல் லேர்னிங். வேற அங்கே நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து கற்றுக்கிறது, அது இன்ஃபார்மல் லேர்னிங். இது ஃபார்மல் லேர்னிங். ஓகேவா. முறைப்படி கற்றுக்கிறது, அதான் முறையான கல்வி. ஓகேவா. அடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் மோடு. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் மோட். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் தி லேர்னர் அண்ட் தி இன்ஸ்ட்ரக்டர் இன் தி ஃபிசிக்கல் பிரசன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னா சொல்லி கொடுக்குறவரும் பயிற்றுனரும் பயிலக்கூடிய மாணவர்களும் ஒன்றோடு ஒன்று முகம் பார்த்து பேசிக்கொள்கிறது, அதாவது கிளாஸ் ரூம்ஸ். டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் டைம் லேர்னிங் அக்கார்டிங் டு ப்ரெஸ்கிரைப்டு ஹவர்ஸ் வித்வுட் பிரேக்ஸ், லைக் பிரேக்லாம் இல்லாமல் ஃபுல் டைமாக படிக்கிறது. ஓகேங்களா. அதாவது தொடர்ந்து ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் 6 மாதங்கள் 1 வருடம் அப்படின்னு படிக்கிறது. அதுவே பார்ட் டைம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் வித் ஃப்ளெக்சிபிள் டைமிங் ஃபார் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றாங்க. இப்போ 2 நாள் வீக்கெண்டில் மட்டும் வருவாங்க, 5 நாள் லீவ் இருக்கும், அடுத்த வீக்கெண்டு சந்திப்பாங்க. இதுதான் பார்ட் டைம். ஓகேங்களா. அப்போ அதுவுமே ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸாக தான் இருக்கணும். அட்வான்டேஜஸ் இதில் நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் இன்ட்ராக்ஷன். நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சருடைய கேரக்டரிஸ்டிக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இமிடியேட் கிளாரிஃபிகேஷன், டவுட்ஸ் ஏற்பட்டால் சார் எனக்கு புரியல, இது என்ன, இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய பண்புகள் அங்கே இருக்குது. மோஸ்ட் எஃபெக்டிவ் மோடு, மிகவும் கற்றல் வந்து மிக எஃபெக்டிவாக நடக்கக்கூடிய ஒரு விதம் அப்படின்னா அது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மோடில் தான். அடுத்து ஆல்சோ நோன் அஸ் ட்ரெடிஷ்னல் ஆர் கன்வென்ஷனல் மோடு, பாரம்பரியமாக நடக்கக்கூடிய முறை அப்படின்றது தான், முகம் நேருக்கு நேர் நடக்கக்கூடிய அந்த கற்றல் வழி. ஓகேங்களா. இது தமிழ். ஓகேங்க. ஸோ அடுத்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து சார் பிடிஎஃப் கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய மெசேஜ் லைக் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக பிடிஎஃப்ஸ் எல்லாமே தரவங்க, மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சிலபஸ் இப்போ தானே விட்டுருக்காங்க. எல்லாருக்குமே லைக் 5 நபர்கள் கொண்ட குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பெரிய ப்ராசஸே போயிட்டுருக்கு. ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து ஈச் வேர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் நோட்ஸ் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம். அதே போல் வந்து லைக் ஏதோ நோட்ஸ்னால் வந்து நம்ம வந்து சும்மா படிக்கணுன்றதுக்காகலாம் படிக்கக்கூடாது. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரணும், மக்கள் அதை அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்தப்போ நம்ம பேர் சொல்லணும் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதனால தான் வந்து எல்லோரும் ஃபோன் பண்ணால் கூட வெயிட் பண்ணுங்கள், காத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அது வந்து நம்மக்கிட்ட இல்லைன்றது இல்லை, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இருக்குது என்கிட்ட, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் நம்ம சும்மாலாம் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அடுத்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட். ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட் அப்படின்னா டெஃபினேஷன், அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதை பார்த்து தான் வந்து நமக்கு வந்து ஓகே இன்னும் மக்கள் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லாமல் என்டையர் டீம் நிறைய பேர் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லைக் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிளாஸஸில் என்ன தேவை, என்ன லைக் மாடிஃபை பண்ணலாம், நம்ம என்ன இன்னும் இன்ட்ராக்டிவாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஷெட்யூல்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸ் மேக்கிங் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பொறுமையாக பார்த்துவோம், பதறாதீங்க, காமாக இருங்க. நமக்கு இப்போ எல்லாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டே வாங்க. நம்ம இன்றைக்கே நம்ம அப்படியே பண்ணுறக்கூடாது. ஓகேங்களா. ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும், நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும், நம்ம வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும். வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு பசங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் படிப்பீங்க. நிறைய ஆசிரியர்கள் அப்படி பண்ணுவீங்க. அப்போது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நம்ம கட்டாயமாக வேலைக்கு போயிடணுன்ற எண்ணமும் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு உட்காருங்க. இப்போ அப்படியே அந்த அர்ஜிலே கொண்டு போகாதீங்க. அந்த அர்ஜை வந்து நீங்கள் ஸ்டடியில் காமிங்க. லைக் எங்களுடைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வியூஸ் எப்போ போகுது அப்படின்னா 5 மணிலேருந்து 6:30க்குள்ளே தான் போகுது அப்படின்றது இன்றைக்கி காலையில் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் காலையில் வந்து படிக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே யூடியூப்லேயே கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. யாராவது ஒருத்தவங்களை எடுத்துக்கோங்க, ஒருத்தவங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பன்னு கிடையாதுங்க, யார் வேணா இருக்கலாம். ஓகேங்களா. ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, வெல் அண்ட் குட், முடிச்சிருங்க. எல்லாரும் விஷயமும் அதுதான் சொல்ல போகிறாங்க. ஏன் அதை நம்ம வந்து தேடி படிக்கணும்? அப்படியே யூடியூப்லேயே பாஸ் பண்ணிட்டு போயிட முடியுமா? கிடையாதுல்ல, எழுதணும்ல. அப்போது ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 மணினா 6 மணிக்கு உட்காந்து நான் பார்ப்பேன். இப்போ ஆனந்த் சார் வந்து வீடியோ போட்டாங்க அப்படின்னா 10 மணிக்கு வீடியோ போட்டிருப்பாங்க. ஏன் 6 மணிக்கு பார்க்கலாம்? அதனால 10 மணிக்கே பார்க்கணும் நம்ம அப்படின்ற அர்ஜி வேணாமே.
அது 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 தேவையில்லை, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம ஒன்றும் பார்க்க போகிறதில்ல, நான் உங்களை கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளை வந்து நம்ம நிர்வகிக்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்படி தான் நம்ம வந்து நம்மளை ஜெயிக்கிறதுக்கு தயாராக வைக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடு ரெண்டாவது. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மோடு, முகம் பார்த்து நடத்துவது, நேருக்கு நேர். இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட். ஓகேங்களா? தூரத்திலிருந்து எஜுகேஷன் கற்றுக்கிறது. டெஃபினேஷன்: எஜுகேஷன் ப்ரொவைடட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் வித்தவுட் அ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன். லைக் ரொம்ப தூரங்கள்லேருந்து தொலைதூர கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் கிடையாது. பர்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா கவர் லார்ஜர் குரூப்ஸ் ஹூ கேனாட் அக்சஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் எஜுகேஷன். நேரடியாக என்னால் வர முடியாது, குடும்ப சூழ்நிலையாக வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும், இல்லை வந்து திருமணம் ஆகி வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கெல்லாம் அவங்களும் கல்வியை வந்து தடைபற்றக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரது தான் இந்த முக்கிய நோக்கம். சப்மோட்ஸ் இதில் இருக்கக்கூடிய லைக் உள்பிரிவுகள்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்றாங்க. லேர்னிங் மெட்டீரியல்ஸ் சென்ட் பை போஸ்ட். கரஸ்பாண்டன்ஸ் நமக்கு தெரியும், லைக் தபால் வழி கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ் எல்லாமே போஸ்ட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. இன்ட்ராக்ஷன் த்ரூ லெட்டர்ஸ். அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து ஜாயினிங் லெட்டர்ஸு, அப்புறம் வந்து ஹால் டிக்கெட்ஸு, இல்லை லைக் கான்வெகேஷன் லெட்டர், அவார்ட்ஸு, இது எல்லாமே. ப்ராக்ரஸ் மானிட்டர்ட் த்ரூ அசைன்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படி படிச்சுட்டே வரீங்க அப்படின்ற உங்கள் அசைன்மெண்ட் நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஸ்டடி சென்டர் கொடுப்பாங்க, அங்கே போய் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி. அடுத்து டெலிகான்ஃபரன்சிங் அப்படின்னா வந்து லைக் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பொதிகை டிவிலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா? இப்போ கல்வி டிவி அப்படின்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் டெலிகான்ஃபரன்சிங். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்டட் வியா சேட்டலைட். 2-way கம்யூனிகேஷன், 2 வழி. இவங்க வந்து ஒரு ஸ்டூடியோவில் போய் நடத்துவாங்க, அவங்க வந்து லைக் டிவியை வச்சு பார்த்து நோட்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதான் யூசஸ் எஜுசேட் இன் இந்தியா. நம்ம வந்து எஜுகேஷன் சேட்டலைட் அப்படின்னு ஒரு சேட்டலைட்டை இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விமா. இது வந்து நிறைய நெட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் சேட்டலைட். அடுத்து வீடியோ கான்ஃபரன்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு டிவி இருக்கும், அங்கே வந்து அதன் வழியாக நடத்துவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நேரில் உட்காந்துருப்பாங்க, அவங்க அதை கற்றுப்பாங்க. அப்போ இந்த போர்டு மீட்டிங்கில், இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு மீட்டிங்லாம் நடக்கும். ஓகேங்களா? அதுதான் வீடியோ கான்ஃபரன்சிங். அதன் மூலயமா கிளாஸ் எடுக்குது. விஷுவல் அண்ட் ஆடியோ இன்ட்ராக்ஷன் டன் த்ரூ இன்டர்நெட், ஸ்கைப் ஆர் சேட்டலைட். ஒரு இந்த இடங்களுக்கும் அவங்க வந்து லைக் வீடியோ அவங்களும் வந்து ஸ்கைப் மூலியமாகவோ இல்லை வந்து கூகுள் மீட் வழியாகவோ கற்றுக்கிறது. மாஸ் மீடியா எஜுகேஷன், டெலிவிஷன், ரேடியோ, நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ டிஎன்பிசி கேள்விகள், பிஜிடிஆர்பி கேள்விகள் அப்படின்லாம் இப்போ ஏதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் கூட டைப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட்டீஸில் விடுவாங்க. ஆனால் அது வந்து கொஸ்டின்ஸ் வராது, அது வேறு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ரோக்ராம்ஸ். கியான் வாணி, கியான் தர்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ் அண்டு ரேடியோ சேனல்ஸ். இது அதன் வழியாக இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னா இணையம் வழியாக கற்கிறது. ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் மெட்டீரியல் அப்லோடட் ஆன் வெப்சைட்ஸில் போட்டுருவாங்க. இன்ட்ராக்டிவ் மெட்டீரியல் அவைலபிள் 24/7. ஸோ அதை வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களே, நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் டேக் டைம், லைக் யூ கேன் அக்சஸ் 24/7. அதுதான். நோ பேரியர்ஸ் ஆஃப் பிளேஸ், டைம், டியூரேஷன். எங்கே வேணால் உட்காந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு பார்க்கலாம், இல்லை மொட்டை மாடியில் நடந்துக்கிட்டு பார்க்கலாம், லைக் பால்கனியில் உட்காந்துட்டு எழுதிக்கிட்டு பார்க்கலாம், பெஞ்சில் உட்காந்து லைப்ரரியில் உட்காந்து படிக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி பேரியர்ஸே இருக்காது இல்லை. லேர்னிங் பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங்ன்றது லைக் எலக்ட்ரானிக் லேர்னிங், கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ட்ராக்டிவ் மெட்டீரியல்ஸ் லைக் யூசஸ் இன்டர்நெட், இமெயில்ஸ், டிஸ்கஷன் ஃபோரம்ஸ், புக்ஸ் சப்போர்ட் லேர்னிங். ஸோ இன்டர்நெட் லேர்னிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் எலக்ட்ரானிக் லேர்னிங் வந்து நம்ம இன்டர்நெட்டில் கற்றுக்கிறது. இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்ட்ராக்ஷன்ஸில் கற்றுக்கிறது, இது எல்லாமே இதில் வரும். அதே போல் புக்ஸ், அதிலே வந்து புக்ஸில் பிடிஎஃப்லாம் அனுப்புவாங்க, அதில் வந்து நம்ம பார்த்துக்கணும். லேர்னிங், மொபைல் லேர்னிங். ஸோ இன்டர்நெட் லேர்னிங்கிறது லேப்டாப்பு, கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்குறது. மொபைல் லேர்னிங்கிறது மொபைலில். இப்போ நெட் பேங்கிங் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கும் மொபைல் பேங்கிங் இப்போ யூபிஐலாம் யூஸ் பண்ணுறீங்களே அதே போல் தாங்க. லைக் மொபைல் லேர்னிங் த்ரூ தி மொபைல் டிவைசஸ், ஆன்லைன் இன்ட்ராக்ஷன் வியா மொபைல். ரீசன்ட் டெவலப்மெண்ட் வித் லிமிடெட் யூஸ். இப்போ ரீசெண்டாக இப்போ லைக் யூடியூப் கூட நம்ம மொபைல் லேர்னிங்கில் நம்ம சொல்லலாம். யூடியூப் லேர்னிங் இப்போ நம்ம கிளாஸ் கூட மொபைல் லேர்னிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ தமிழ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். ஆன்லைன் கல்வி. ஓகே, அடுத்து நான் ஃபார்மல் எஜுகேஷன், அரைமுறை சாரா கல்வி அப்படின்றாங்க. இது வந்து நான் ஃபார்மல் அப்படின்னா முறை சார்ந்த ஒரு கல்வி வரையும் கிடையாது,
முறையற்ற ஒரு கல்வியும் கிடையாது. இது இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது, அதுதான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். டெஃபினேஷன் வந்து ஆர்கனைஸ்டு எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ் தட் டோன்ட் கன்ஃபார்ம் எக்ஸாக்ட்லி டு ஃபார்மல் எஜுகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு எஜுகேஷன். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ண போகிறீங்க. கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஊரிலே போஸ்டிங் வாங்க போகிறீங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் காமராஜர் பிறந்த நாளுக்கு யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேச வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து டக்குன்னு எங்கள் ஆனந்த் சார் இருக்கார், அவர் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா, மாணவர்களிடையே பேசுகிறேன் அப்படின்னா, அதுதான் அந்த மீட்டிங். அன்றைக்கி ஒரு நாள் தான் நடக்கும். அதுக்காக நானும் உங்கள் கொலிகாக மாற போகிறது கிடையாது. அப்போ அதுதான் லைக் நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸ்கூலில் நடக்கக்கூடியது தான். ஆனால் அந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய எஜுகேஷனில் ஒரு லைக் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும், ஓகேங்களா, ஏதாவது ஆர்கனைஸ்டு எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸில் தட் டோன்ட் கன்ஃபார்ம் எக்ஸாக்ட்லி டு ஃபார்மல் எஜுகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஸ்கூலில் நடக்கக்கூடியதான் ஆடிட்டோரியல் நடக்குது, இல்லை ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமு, இந்த தீயணைப்பு துறையிலேருந்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் ஃபார்மல் எஜுகேஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ இப்போ மேக்ஸ் டீச்சர் வந்தால் ஏ அப்படின்னு மக்கள் கத்துவாங்களா? அதுவே வந்து போலீஸ் வந்து நாங்கள் வந்து போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம் அப்படின்றப்போ மக்கள் பசங்க வந்து விரும்புவாங்களா? அப்போ மிக்சிங் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? லைக் ஃபார்மல் எஜுகேஷனும் இருக்கும், இன்ஃபார்ம். அதுக்காக அவங்க வந்துட்டு ஜாலியாகவும் இருக்க முடியாது. ஐ மீன் இந்த சென்ஸ் வந்து ஸ்கூலை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க. ஆனால் ஓகே, கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் கிடையாது அப்படின்றது, அது ரெண்டுமே கலந்தது. அது அடுத்து டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபார்மல் என்விரான்மெண்ட் பட் இன்ஃபார்மலி. அதுதான் ஒரு ஃபார்மலாக ஸ்கூலில் தான் நடக்கும், பட் இன்ஃபார்மலாக அவங்க வந்து எப்பாவது ஒரு தடவை தான் அது நடக்கும். ஆர்கனைஸ்டு அண்ட் சஸ்டைன்டு ஆக்டிவிட்டீஸ், அது ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும். லைக் பிரேக்கில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, டீ கொடுக்குறது, இது எல்லாமே. அண்ட் நோட்ஸுக்கு லைக் பிரிண்ட் அவுட்ஸு இது எல்லாமே கொடுப்பாங்க. மே நாட் ஃபாலோ லேடர் சிஸ்டம். லைக் பெல் அடித்த பிறகு ப்ரேயர் நடக்கும், ப்ரேயர் நடந்ததுக்கப்புறம் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மே நாட் கன்ஃபர் சர்டிஃபிகேஷன். மே நாட், ஓகே, கட்டாயமாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது, கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. லைக் இதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கில் இருக்காங்க, பார்க்கில் வந்து ஒரு அக்கா, இவங்க வந்து ஒரு ரீடர்ஸ் குரூப்னு வச்சுப்போமே, லைக் வாசகர்கள் வட்டம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து எல்லா ஆளுக்கு ஒரு புத்தகத்தை படித்துட்டு வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இந்த வாரம் நான் இதை படித்தேன், இந்த புத்தகம் நல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம். இது வந்து ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் லிட்ரஸி கேம்பைன்ஸ், அதான் வாசகர் வட்டத்தில் நடத்துறது. அடல்ட் எஜுகேஷன், அப்புறம் இரவில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல பெரியவங்களுக்குலாம், அது. ஒகேஷனல் கோர்சஸ், ஸ்விம்மிங், ஸ்டிச்சிங், மியூசிக், ஓகேங்களா, இது எல்லாமே. லைக் எப்படி வந்து வாசிக்கிறது, எப்படி வந்து தைக்கிறது, இது எல்லாமே. ஹாபி கோர்சஸ், எனக்கு வந்து பானை செய்கிறதுலாம் பிடிக்கும் அப்படின்றது, இல்லை கார்டனிங் பிடிக்கும், அந்த மாதிரி கற்றுக்கிறது. ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங், இது பெரும்பாலும் இது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா தொழில் முனைவோர், லைக் ஒரு கஃபே எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களே அது. லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், லைக் வாழ்க்கைக்கு தேவையான லைக் திறன்களை கற்றுக் கொடுக்க முற்படும் இந்த அரைமுறையான கல்வி. ஓகேங்களா? ஸோ சாரி, தமிழ் மீடியம் எடுத்துக்கோங்க. உபகரணங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் குவிஸ் டைம். What is informal education is also known as traditional education, socialization, formal learning, structural learning. Socialization, ஓகேங்களா? சமூகமயமாக்கல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஓகேங்களா? முறையற்ற கல்வி. அடுத்து, ஏன்னா சமூகத்திலிருந்து அதை நம்ம கற்றுக்கிறோம். Which of the following is not a characteristic of formal education? ஓகேவா? நாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எது இல்லை, எது வந்து ஃபார்மல் எஜுகேஷனில் ஒரு குணம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்கனைஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக், டைம் பவுண்டு, நோ ஃபார்மல் அப்ஜெக்டிவ்ஸ் லீட்ஸ் டு சர்டிஃபிகேஷன். நோ ஃபார்மல் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மலான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்காது அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், நோக்கம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிஏ ஆர்ட்ஸ் முடிச்சு தான் உங்களை அனுப்பணுன்ற ஒரு டிகிரி ஹோல்டராக உங்களை மாற்றணுன்ற எண்ணம் அங்கே இருக்கும். ஓகேங்களா? அதுதான். அடுத்து, ஃபேஸ் டு ஃபேஸ் எஜுகேஷன் கேன் பி டிவைடட் இன்டு ஹவு மெனி டைப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து 2 டைப்ஸுங்க. என்னென்ன அப்படின்னா, ஓகே சொல்லுங்கள். கரெக்ட். ஓகேங்களா? ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம், ஃபுல் டைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் சேட்டலைட் இஸ் யூஸ்டு ஃபார் டெலிகான்ஃபரன்சிங் இன் இந்தியா? இன்சாட், எஜுசாட். ஓகேவா? அடுத்து, சார் என்ன சார் கொஸ்டின் பார்த்த உடனே டிக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்லாம். நான் வச்ச கொஸ்டின் பேப்பர், நான் எடுத்த கொஸ்டின் பேப்பர், அப்போ எனக்கு தெரியாதா? அதுதான், புரியுதுங்களா? அதெல்லாம் அதை பார்த்தெல்லாம் பெருசாக இது பண்ணக்கூடாது.
வாட் இஸ் தி மெயின் ஃபீச்சர் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன்? ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. அது லேர்னிங் மெட்டீரியல் சென்ட் பை போஸ்ட், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி. அடுத்து 6th தமிழ் மீடியம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துருங்கம்மா. விச் ஃபீச்சர் இஸ் யூனிக் டு ஆன்லைன் எஜுகேஷன்? ஃபிக்ஸ்டு டைமிங், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரெக்வயர்ட், அவைலபிள் 24/7. இதுதான் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்து எம் லேர்னிங் ரெஃபர்ஸ் டு. எம் லேர்னிங் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம தப்பு பண்ணுறோம். மியூசிக் லேர்னிங்காக, மாஸ் மீடியா லேர்னிங்காக இருக்கும் அப்படின்லாம். அது கரெக்டாக மொபைல் லேர்னிங். ஆப்ஷன் சி. ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு யோசிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆஹா அப்படின்றது கூடாது. அடுத்து 8 நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஸ்ட்ரிக்ட் அட்ஹெரன்ஸ் டு ஃபார்மல் ரெக்வயர்மெண்ட்ஸ். அது கிடையாது, மிக்ஸ் ஆஃப் ஃபார்மல். இதுதான் நான் ஃபார்மல்ன்றது மிக்ஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் நான் இன்ஃபார்மல் எஜுகேஷன். முறையற்ற கல்வி முறையும் முறைசாரா கல்வி முறையான கல்வி முறையும் சேர்ந்தது தான் அது. ஓகேங்களா, 9வது கேள்வி பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தி நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. யூனிவர்சிட்டி டிகிரி ப்ரோக்ராம், லிட்ரஸி கேம்பைன்ஸ் அது நமக்கு தெரியுமே. ஓகேங்களா, அடுத்து எழுத்தறிவு பிரச்சாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முறைசாரல். த சோர்சஸ் ஆஃப் இன்ஃபார்மல் எஜுகேஷன் இன்க்ளூட் ஆல் எக்ஸப்ட். எது தவிர? ஃபேமிலி வரும், கம்யூனிட்டி வரும், ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம், மாஸ் மீடியா. ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம், ஓகே, அதுதான் வந்து அதில் வராது. ஓகேங்களா, ஸோ இதுதான் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பற்றியான நோட்ஸ். தேங்க்யூ பீப்பிள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.